இல்ல அது கார்த்தி, நான் ஒத்துக்கிறேன். அவன் ஜித்தன் வந்து அவனோட கருத்தை சொல்லலாம். நானும் அதான் சொன்னேன், கபிலனை விட இவன் ஒரு 100 மடங்கு அவன மாதிரி மட்டியா இருக்கான்னு சொன்னேன். என்னோட கருத்து தானே இது. நீ அது அவன் கருத்து இல்ல கம்பேர் அஸ்வினு. பண்ணா செருப்பால் அடிப்போம். இல்ல இது இல்ல என்னோட அஸ்வினு, கருத்து, இப்ப இது நீ என்னோட கருத்து. இப்ப கபிலனை கருத்து விட ஒரு 100 கருத்து மடங்கு கருத்தா மட்டி. பேசணும்னா எல்லாரும் கருத்து பேசிட்டே போலாம். நான் என்னோட என்ன கருத்துப்படி என்ன கருத்து கபிலனே கருத்தா பரவாயில்ல பேசிட்டு இருக்கான்? ஜித்தனுக்குன்றேன். இரு என்னோட கருத்து இது. கார்த்தி, என்ன இரு கபிலன் உனக்கு நீ பரவாயில்ல? கபிலனோடய கார்த்தி ஜித்தன் மாம்சோட கம்பேர் இரு பண்ணாத கனி. என்னோட ரஜினி கருத்து இது. கமல் அதெல்லாம் என்னோட பேச கருத்து முடியும். நீ கபிலனை விட இவன் 100 இல்ல மடங்கு இல்ல மட்டி. அத கேக்குறேன். இரு ஜித்தா, இரு ஒரு கபிலனை விட நிமிஷம். இவன் 100 கனி மடங்கு மட்டி. பேச்சு அவ அப்ப ஆரம்பத்துல என்ன இருந்தே பேசினா நான் பேசுறது. ஏன் கனி பேச்சு ஆரம்பத்துல இருந்தே ரஜினி கமல்னு இருக்கும்போது நீ எதுக்கு சம்பந்தமே இல்லாம தளபதி எடுத்துட்டு வர? அப்படி கிடையாது. இவன் யார் சொன்னவன்? யார் சொன்னாங்களே, இங்க எல்லாருமே சொல்றாங்களே நீ தளபதியை என்ன டக்குன்னு எடுத்துட்டு ஃபேன்ஸை வந்த. விட கனி அப்படி என்ன கிடையாது. டாபிக் அதை தானே பேசணும். இப்ப நீ அங்க வந்து ரஜினி கமல் தானே பேசுனாங்க, நீ எதுக்கு இவன் ரஜினியை விஜய் உள்ள சொன்னான். போற? ரஜினியை இவனே திட்டுவான். இவன் ஃபேன்ஸ் விஜய் இப்ப இப்ப விஜய் ஃபேன்ஸ் ஆஃப் சொன்னா ஆயிருப்பாங்கல்ல, சரியா? ஃபேன்ஸா இப்ப ரஜினி நான் தான் அவன் சொல்றேன். இல்ல இல்ல கனி, இப்போ நீ வேற ஸ்பேஸுக்கு போற, நீ அஜித் ஃபேன்ஸ் கிட்ட சூர்யா பத்தி பெருமையா பேசுற, அவனுக்கு பதிலு கமல் அடிச்சா நீ என்ன சொல்ற? டேய் நான் கமல் பத்தியே பேசவில்லை, நான் சூர்யாக்கு தானே பேசுறேன். அதே மாதிரிதான் இந்த ஸ்பேஸ்ல நீ இல்ல இல்ல இரு இந்த ஸ்பேஸ்ல நீ ஜித்தனை மென்டலான்னு சொல்ற, நீ அவன்கிட்ட ரஜினியை பத்தி பேசுற. சம்பந்தமே இல்லாம எதுக்கு தளபதி டாபிக் உள்ள வருது? இவன் வந்து எம்எஸ் பாஸ்கர் கமலை சொன்னான்னா நான் இவனை கபிலனை விட மட்டின்னு சொல்லுவேன். இல்ல விஜய் வந்து ரஜினி காலில் உள்ள உண்மையை சொல்லுவேன். இதெல்லாம் சொன்னா இவன் ட்ரிகர் ஆகும்னா அதுக்காக சொல்லுவேன். ட்ரிகர் பண்றதுக்கு எவ்வளவு விஷயம் இருக்குடா, இத சொல்லக்கூடாதுன்னு நீ. ஏன்னா ட்ரிகர் பண்ண வருமோ அதை தான் பண்ண முடியும் கார்த்தி. இரு நான் என்ன சொல்றேன் அவன் எம்எஸ் இல்ல இல்ல இரு எம்எஸ் பாஸ்கரோட அவன் எம்எஸ் பாஸ்கரோட கம்பேர் பண்றான்னா நீ பதிலுக்கு ரஜினிகாந்த் எதையாவது சொல்லி அவனை இது பண்ணலாமே தவிர்த்து, இல்ல நீ ஜித்தனை கூட பர்சனலா பேசலாம். ஆனா அதை விட்டுட்டு நீ தளபதி அதோட ஸ்டாப் பண்ணிக்கோ. நீ எதுக்கு அப்புறம் தளபதியோட டாபிக் எதுக்கு எடுக்கிற? அதை இனிமேல் எடுக்காத. கமலை சொல்லுவான்னா தளபதி சொல்றதுல நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? இப்ப ஜித்தன் ஒருத்தன் பேசுறான், நீ பதிலுக்கு தளபதி பத்தி. இங்க இத்தனை தளபதி ஃபேன்ஸ் இருக்கு, அப்ப அவங்களுக்கு எல்லாம் கோவம் வருமா வராதா? நீ அவனை ட்ரிகர் பண்றதா நினைச்சு மொத்த ஸ்பேஸையும் ட்ரிகர் பண்ணிட்டு இருக்க. கமலை சொன்னா எனக்கு கமல் மேல கோவம் வராம நான் அமைதியா போறது கரெக்ட். நீ பதிலுக்கு நீ அவனை பேசு, ஜித்தனை பேசு. எதுக்கு தளபதி? விஜய் ஃபேன் தான் எல்லாருக்குமே தெரியுமே. விஜய் ஃபேன் சொல்லிட்டு ஏமாத்திட்டு கனி நீ அதை ஏமாத்திட்டு நீயும் சொல்ற, அப்புறம் எதுக்கு விஜய் நான் அப்படி பேசுற? எனக்கு புரியல. அவனுக்கு சொன்னா கோவம் வருதுல, அதுக்காக தான். என்ன ஏமாத்திட்டு தெரியறவனுக்கிட்ட போய் தளபதியை பத்தி சொன்னா கோவம் வருமா அவனுக்கு? வருது, அவனுக்கு கோவம் வருது. காலில் விழுந்தோன்னு சொன்ன உடனே கடுப்பாயிட்டான். அப்பா விஜய் ஃபேன் தான், அப்பா அவர் விஜய் ஃபேன் தானே. கோவம் வந்தாலே விஜய் ஃபேன் அதான் தெரியுது. ஆமா தெரியுது. அப்புறம் வந்து உனக்கு என்ன இன்டென்ஷன்னா, நான் கமல் ஃபேன்டா, அப்புறம் எனக்கு கமலை சொன்னா கோவம் வராதாடா? இல்ல இல்ல நான் கமல் ஃபேன். அப்ப நீ தளபதி பத்தி பேசினா கமலை தூக்கி போட்டு முடி கிளிக்கணும் எனக்கு தோணும். நான் கிளிக்கணுமா? தளபதி எல்லாம் பத்தி பேசுறதுக்கு முன்னாடியே அவன் கமலை பத்தி பேசிட்டான். நான் பேசுறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சது யாரா? ஆரம்பிச்சது அவன் தான் ஆரம்பிச்சான். கமலை தான் அடிச்சாரு கனி. அது கார்த்தியும் உங்க 2 பேரும் பேசிக்கிட்டது, சரியா? ஆமா நான் இருந்தேன் அப்ப பாக்கும்போது. என்ன இவன் என்ன ரஜினி என்ன வேணா பண்றா சீனு, அதை பத்தி எனக்கு கவலையே இல்ல. என்ன பண்ணாலும் எனக்கு கவலையே கிடையாது. முடிச்சு விடியா இரு ஒரு நிமிஷம் இரு கனி. என்ன பிரச்சனைனாலும் சரி, இனிமே நான் உனக்கு இன்னொன்னு சொல்றேன். தளபதி காலில் விழுந்தாரு அப்படின்னா அவர் கமல் காலில் கூட தான் விழுந்தாரு. எதுக்கு விழுகிறாரு அதையும் நீயே சொல்லிப்போ. ஜித்தன் வந்து பேசுனது உனக்கு கார்த்தி, அவன் பேசுனது நான் கேட்ட கேள்வி உனக்கு தமிழ் புரியும். அஸ்வின் அமைதியாரு, பிரச்சனையை முடிக்கணும் சரியா, வளர்த்துட்டு போக கூடாது. கனி எதுக்கு காலில் விழுந்தாரு அதை சொல்லு. ரஜினிக்கும் கமலுக்கும் மரியாதை நிமித்தம் தானே. உங்க வீட்லயே அதை சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. இருடா உங்க வீட்லயே ஒரு தாத்தாவையோ இல்ல யாரையோ பாத்தீங்கன்னா காலில் விழுவியா மாட்டியா? அதெல்லாம் கரெக்ட் தான் கார்த்தி. அவன் லூஸ் பை அத சொன்னா இத இப்படி சொல்லாம அவன் உட்கார்ந்து ட்ரிகர் ஆயிட்டு இருக்கான். அது வேற விஷயம். அது கிடையாது கார்த்தி ப்ரோ. நீ சொன்ன விதம்ன்றது ஒன்னு இருக்கு கனி, அது தப்பா தோணுச்சு, அதனால தான் நான் ட்ரிகர் ஆனேன். இவன் சொன்னது அதை விட 100 மடங்கு தப்பா இருந்துச்சு. ஜித்தன் வந்து எம்எஸ் பாஸ்கர் சொன்னது பேசிட்டு இருக்கோம்டா, அதுக்கு தான் நாங்க பேசிட்டு இருக்கோம்ல. அவன் இஷ்டம் இருக்கு பேசுவானா, நானும் அத மாதிரி தான் பேசுவேன். இவன் மட்டும் மட்டித்தனமா பேசுவான். புரியல இவன் யாரு? நான் இவ்வளவு நேரம் ஏதா பேசுறேன். நான் சுண்ணி வந்தோடனே ஏன் சுண்ணியை பிடிச்சி நான் இவ்வளவு நேரம் அமைதியா இருக்கேன். ஊம்பிட்டு போன்னு சொல்லிட்டு சுண்ணி திரும்ப ஊம்பி இருக்கேன். நான் முடிச்சு விடணும்னு உள்ள வந்தேன்னா அஸ்வின் நடுவுல வரான். நான் என்ன சொல்றேன், நடுவுல கொஞ்ச நேரத்துக்கு வராதீங்க.
இல்ல அஸ்வினே, இப்ப பிரச்சனை அவனுக்கும் ஜித்தனுக்கும். நீ நடுவுல வராத. இருங்க ப்ரோ ஒரு நிமிஷம் இல்ல சொல்றத இரு கேளுங்க. ஒரு நிமிஷம் எனக்கு உங்களுக்கு என்னையா பிரச்சனை? ஒரு ஒரு நிமிஷம். நிமிஷம் இல்லையா? பிரச்சனை அவனும் இவனும் கான்வர்சேஷன்ல வந்தது புரியுதா? அது மட்டுமே அது என்னன்னு பேசி கிடையாது முடிச்சுடுவான். நீ பேசுறது வளர்க்கிற மாதிரியே இருக்கு அஸ்வினே. நீ சண்டையை முடிக்கிற மாதிரி பேசல. கார்த்தி ப்ரோ அவன் சொன்ன இன்டென்ஷன் தப்பு கார்த்தி ப்ரோ. ஓகே ஜித்தன் மாமா சொல்ற மாதிரி இல்ல. ஆமாண்டா அவன் சொன்னது தப்பு. இப்ப அதுக்கு தானே பேசிட்டு இருக்கோம். இல்ல ப்ரோ அவன் சொன்னது ரைட். நான் பேசிட்டு நான் இருக்கேன். தெளிவா சொல்லிடுறேன். அவன் சொன்ன இன்டென்ஷன் தப்பு. ஓகே அவன் வந்து ஜித்தன் மாம்ஸ் அடிக்கிற மாதிரி தெரியல, எல்லாருமே அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு தான் நான் சொல்றேன். அதுதான்டா அவன் இவனை ட்ரிகர் பண்ணுறதுக்காக அதை சொன்னா. இப்பதான் சொல்லிட்டு இருக்கோம்ல அவன்கிட்ட, நீ அவனை மட்டும் ட்ரிகர் பண்ணலடா மத்த எல்லாரையும் ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கேன்னு. எப்பா டேய் கனி, இனிமேல் ஜித்தன் பேசுறான்னா ஐ மீன் நீயும் அவனும் பேசியாதீங்கடா. அவன் ஏன் கூட வந்து பேச வருவான் சரியா, ரஜினி கமல்னு பேச வருவான் அவ்வளவுதான். எங்களுக்கு எங்களோட சைட்லயே 1008 இது ஓடிட்டு இருக்குது கனி. ஒவ்வொருத்தனையா போட்டு அடிக்க வேண்டியதா இருக்கு, பண்ணிட்டு இருக்க வேண்டியதா இருக்குது. நீ வேற நடுவுல உட்காந்துக்கிட்டு எதையா பேசிட்டு இருக்காத. கனி மறந்துடாம கவிதை ஸ்பேஸ்ல போ. 2 ஆன்ட்டி இருக்கும் சூப்பரா பேசிட்டு இருக்கும். போய் விளையாண்டு ஜித்தன் ஏதாவது பேசினானா கனி, ஜித்தன் ஏதாவது பேசினானா நீ ஜித்தனை நான் ஏன்றதையும் உனக்கு சொல்றேன். நீ சூர்யா ஃபேன்ஸ் அஜித் ஃபேன்ஸ் மாதிரி ஒரு 20-30 பேர் இல்ல ட்விட்டர்ல. தளபதி ஃபேன்ஸ்ன்றது எத்தனை பேர் இருக்கான்னு உனக்கே தெரியும். நீ தேவையில்லாம இந்த சைடு மட்டும் வாயை கொடுத்துட்டீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். நான் உன்னோட இதுக்கும் தான் சொல்றேன். இவன் ஜித்தன் பேசுறானா நீ பதிலுக்கு ரஜினியை போட்டு அடி, ஜித்தனை பர்சனலா போட்டு அடி. நானுமே அவனை அடிப்பேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து அடிப்போம். அதை விட்டுட்டு நீ வந்துட்டு இத தளபதி பத்தி எல்லாம் பேசாத சரியா? ஆனா கனி ஒரு நல்ல நேரம் கரண்ட் ரெக்கார்டு கிடைக்கல. ரெக்கார்டு கிடைச்சிருந்துச்சு நானே அடிப்பேன் பாத்துக்க. கரண்ட் இல்லாம வார்த்தை எக்ஸ்ட்ரா போட்டுருந்தேன்னா சாரி தப்பா இருக்காது ஓகேவா? பாரு இந்த மனசெல்லாம் அஜித் ஃபேன்ஸ்ட வருமா? அத சொல்லு. இப்ப அத பேசு நீ. அப்புறம் குள்ள எல்லாம் அன்னைக்கு போட்டு எப்படி பேசினா? தளபதி ஃபேன் தான் டிக்னிஃபைடா பேசுவாங்க. ஜித்தன் தளபதி ஃபேன் கிடையாது, மென்டலாம். அதனால அப்படி பேசிட்டு இருக்கான். தளபதி ஃபேன் சும்மா உங்க விளையாட தூக்கிடல சொருவாதீங்க. சும்மா அவன் பேச அவர்தான் எனக்கு ஒரு பாட்டு கத்து கொடுத்தாரு. அடிக்குது குளிரு அது சரி அந்த பாட்டு அவர்தான். ஜேடி ப்ரோ இன்னொரு பாட்டு போடுவீங்களா? என்ன பாட்டு? உனக்கு நேத்து என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. இந்த குமரனும் ஜித்தனும் சேர்ந்துக்கிட்டு என்ன வேலை செஞ்சாங்கிறது இங்க இருக்கிறவங்களை கேட்டு பாரு சரியா? ஆமா கார்த்தி ப்ரோ அவ்வளவு அபியூஸ் பண்றான். யாரெல்லாம் நீ எங்கயா போன அஸ்வின்? எனக்கு தெரியாது, சீரியஸா தெரியாது எனக்கு. குமரன் கெட்ட வார்த்தை திட்டிக்கிட்டே இருக்கான் சரளமா. திடீர்னு நடுவுல கொஞ்சம் விட்டு போனா ஜித்தன் எடுத்து கொடுக்குறான். சிஸ்டம் என்ன இவ்வளவு மட்டமா இருக்கீங்க?